அடுத்தபடியாக திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசக பெருமான் அருளியது அருள் 10 என்று பெயர். இந்த அருள் நமக்கு 2 வகையிலே துணை செய்யும். ஒன்று, இந்த உலக போகத்தை நாம் தூய்க்கும் வண்ணமாக இறைவனுடைய அருள் சக்தியானது நமக்கு திரோதான சக்தியாக செயல்படும். இந்த உலக போகங்களிலே நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகின்ற பொழுது நமக்கு பக்குவமான அந்த நேரத்திலே இந்த திரோதான சக்தியானது அருள் சக்தியாக மாறி நம்மை இறைவனிடத்திலே கொண்டு செல்லும். அப்போ நமக்கு இந்த இறைவனிடத்திலே செல்லுவதற்கு அருள் சக்தியானது நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அருள் சக்தியானது நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கருவி கரணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டும் நாம் இருளிலேதான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணுக்கு ஒரு ஒளி உண்டு. அந்த ஒளி இருளை காணுகின்ற பொழுது இருளாகவும், சூரிய ஒளியை காணுகின்ற பொழுது ஒளியாகவும் நமக்கு காட்டும். அதுபோலதான் இந்த திரோதான சக்தி இந்த கருவி கரணங்கள் எல்லாம் பக்குவம் அடியாத நேரத்திலே நமக்கு இருளாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இதுவே பக்குவம் அடைந்த பிறகு இந்த கருவி கரணங்கள் எல்லாம் நமக்கு ஒளி பொருந்தியதாக தோன்றி அந்த ஒளியிலே நமக்கு அறியாமையாகிய இருளை போக்கி இந்த கருவி கரணங்கள் நாம் அல்ல, இந்த உலகம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பற்று நிலையானது அல்ல என்பதையெல்லாம் இந்த ஒளியினாலே நமக்கு விளங்க பண்ணி அந்த ஒளியானது இறைவனுடைய திருவடியை காட்டும். அதற்குதான் இந்த பதிகத்திலே அருள் 10 என்று பெயரிட்டு மாயா சுத்தி என்ற ஒரு தலைப்பிலே மாணிக்கவாசகர் பாடி மகிழ்கிறார். எப்படி நமக்கு இந்த உலக போகங்கள் நீத்து இறைவனுடைய பேரொளியானது நமக்கு கிடைத்து இறைவனிடத்திலே நாம் செல்கிறோம் என்பதை இப்பொழுது மாணிக்கவாசக பெருமான் இந்த பதிகத்திலே பாடி மகிழ்கிறார். ஆனந்த பயிர்.